வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல ஒரு வாழைப்பூ பர்பூஸ்லிய எப்படி எலக்ட்ரிக் குக்கர்ல பண்ணலாம் அப்படிங்கிற டிஷ் போட்டிருக்கோம். வாழைப்பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ரொம்ப நியூட்ரியன்ட் ரிச்சு, நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்தது அப்படின்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு அது துவர்ப்பு டேஸ்ட்டுக்காக அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால அந்த துவர்ப்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பருப்புகளை சோக் பண்ணி பல்ஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி அதை அந்த பருப்பு கலவையோட இந்த வாழைப்பூ வெந்ததை போட்டு சாட்டே பண்ணி நம்ம பருப்பூஸ்லி தயாரிப்போம். எஸ், வெரி வெரி லேபர் இன்டென்சிவான ஒரு ரெசிபி தான் இது. பட் இது கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷனோட நம்ம எலக்ட்ரிக் குக்கர்ல ரொம்ப சிம்பிளான முறையில பண்ணிட முடியும். ஸோ நைட்டே நம்ம வாழைப்பூவை ஆஞ்சு வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பருப்புகளை சோக் பண்ணி பல்ஸ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சு ரெண்டையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ காலையில் எழுந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஸ்டீமிங் அண்ட் சாட்டேயிங் தான் இருக்கும். அதை எலக்ட்ரிக் குக்கரில் எப்படி ரொம்ப ஈஸியான முறையில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு வீடியோவாக எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். நிறையா பேர் இப்போல்லாம் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் குக்கரை எப்படி நம்ம ஃபுல்லாக அந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்டெப்பு தான் இது. இந்த வாழைப்பூ பர்பூஸ்லியை எலக்ட்ரிக் குக்கரில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதான இந்த வாழைப்பூ பர்பூஸ்லி இன் எலக்ட்ரிக் குக்கர் அப்படிங்கிற டிஷ்ஷை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் இட் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணி எங்கள் வீட்டில் எப்படி வாழைப்பூ பர்பூஸ்லி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வாழைப்பூ பர்பூஸ்லி அப்படிங்கிறது. முதல்ல ஒரு மிக்சி கண்டெய்னரில் 50 கிராம் அளவு துவரம்பருப்பு போடுறேன். 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக, தட் இஸ் சே அபவுட் 40 கிராம்ஸ் கடலைப்பருப்பு போடுறேன். காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் போட்டு தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு வேறு ஃப்ரெஷ் தண்ணி போட்டு அதை அப்படியே அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போல் ஊற வச்சு அதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். மீன்வைல் வாழைப்பூவை அப்படியே மடல் மடலாக ஆஞ்சு அந்த மடலில் இருக்கக்கூடியதான கொத்துக்களை அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு கொத்தை எடுத்து அப்படியே அதை உள்ளங்கையில் தேய்ச்சோன்னாக்கா அந்த கள்ளன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நான் எடிபிள் பார்ட் அப்படியே தனியாக வந்துடும். ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு அந்த பூக்கள்லேருந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அது வேகாது. இட்ஸ் அ நான் எடிபிள் பார்ட் ஆஃப் த பனானா ஃப்ளவர். ஸோ அதை அப்படியே ஒரு கொத்துலேருந்து ஆஞ்ச உடனே அதை அப்படியே பொடியாக நறுக்கிடலாம். நறுக்கின உடனே இதை தண்ணியில் போடுறது மேண்டேட்ரி. அப்போ தான் அது கலர் மாறாமல் இருக்கும். ஸோ தண்ணியில் இந்த மாதிரி எல்லா வாழைப்பூக்களையும் ஆஞ்சு அந்த கல்லனை அதை அப்படியே பொடியாக நறுக்கி அதை தண்ணியில் போட்டுடலாம். இந்த வாழைப்பூவை அப்படியே தண்ணியோட ஒரு உலோக வடிகட்டி மேலே போட்டு அந்த மேலே இருக்கக்கூடியதான வாழைப்பூவை மாத்திரம் ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பு இது சேர்த்து நல்ல வாழைப்பூவை மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்போடு கலந்து ஒரு மூடியை எடுத்து வச்சிடலாம். மீன்வைல் பருப்பு கலவையை உப்பும் பெருங்காயமும் சேர்த்து கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 2 பருப்பு அரைபடாமையே இருக்கணும். எலக்ட்ரிக் குக்கர் உள்ள அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பாத்திரத்தை போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ரொப்பிட்டு அதில் கீழே வாழைப்பூ மேலே பருப்பு அரைத்த கலவை அதை வச்சுருந்தேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆனவுடனே எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. வாழைப்பூ நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சதான பருப்பு கலவையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பருப்பு கலவையை ஒரு பெரிய தட்டில் போட்டு அப்படியே நல்லா உதிராக கையால் உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். கோர்ஸாக அரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அரைக்கரிச்சு உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அரைக்கரிச்சு வாழைப்பூவும் நல்லா வெந்தாச்சு. இப்போது எலக்ட்ரிக் குக்கரை ஒரு வாட்டி கழுவி நல்லா தொடச்சிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே அதில் உடைத்த உளுத்தம்பருப்பு போடலாம். நல்ல ஜென்ரஸாகவே உடைத்த உளுத்தம்பருப்பு போடலாம். போட்டுட்டு நல்லா அதை அப்படியே அந்த பாட்லேயே நல்லா அதை அப்படியே சாட்டே பண்ணலாம். ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஃப்ரெஷ் கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணலாம். நல்ல
அந்த உடைத்த உளுத்தம்பருப்பு சிவந்து வரைச்சி நம்ம உதிர்த்து வச்சுருக்கிறதான அந்த பருப்பு கலவையை இதில் சேர்க்கலாம். இந்த ஃபுல் ப்ராசஸ் போது எலக்ட்ரிக் குக்கர் கீப் குக்கிங்லேயே ஆன்லேயே இருக்குது. ஸோ அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் இருக்கிறதுனால அப்படியே நம்ம ஒரு மெட்டல் கரண்டி போட்டு அப்படியே சாட்டே பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. பாருங்கள், நல்ல அப்படியே ஒரு 2 கட்டி இருந்தால் கூட அப்படியே கரண்டியால் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இந்த ஸ்டீலில் நல்ல அந்த பருப்பு கலவை வதங்கி வந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் அதை வதக்கியிருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே நல்ல நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வச்சதான அந்த வாழைப்பூ அதை சேர்த்துடலாம். எவ்வளோ பருப்பு கலவை இருக்கோ அதே அளவு வாழைப்பூ நம்ம சேர்த்துக்கலாம். எலக்ட்ரிக் குக்கர் ஆன்லேயே இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் போல் இது அப்படியே ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு இதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னாக்க எலக்ட்ரிக் குக்கர்லேயே 1 pot 1 shot மாதிரி ரொம்ப ஈஸியான முறையில் நம்மளுக்கு வாழைப்பூ பருப்பு பூசலி தயார்.